இதெல்லாம் தான் கற்றுக்கணும். லோக்கல் பாய்ஸ்க்கே தெரில பாருங்கள் இது எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. ரோடு நல்லா இல்லைன்றாங்க. ஸோ வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் சம்திங் தட் இட்ஸ் நாட் எக்ஸ்ப்ளோர்ட் yet. பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்கு. ஸோ மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில் சாப்பிட போகிறோம். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். குட் மார்னிங் பீப்புள். பொலுமலை போய் ஒரு 2 நாள் தான் ஆச்சு. திருப்பி வந்து அட்வென்ச்சர் எங்களை வான்னு கூப்பிடுதா. அதனால் வந்து ஐம் கோயிங் டு ஹிட் another ட்ரையல் டுடே. ஆல்ரெடி போனதான் ஜவாத் ஹில்ஸே போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து தனியாக நான் சோலோவாக போனேன். அதுக்கு முன்னாடி வந்து தருண் கூட போனேன். டைம் பத்தலை, ஹாஃப் டே மேலே தான் போனோம், டைம் பத்தலை. ஸோ செகண்ட் டைம் போகும்போது சோலோவாக போனேன். சோலோவாக போகும்போது கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். இந்த முறை வந்து we are starting early in the morning. தர்ஷன் வந்து ஆல்ரெடி வெயிட்டிங்கு. ஸோ 2 Himalayans in ஜவாத் ட்ரெயில்ஸ். அங்கே போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எங்கெங்கே போகுது, எங்கெங்கே ரூட்டு போகுது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நோட் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ இதுதான் பிளான் இன்றைக்கி. லெட்ஸ் கோ. போயிட்டார். அப்பா சம்மர் ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 38 degrees. இன்னும் 40லாம் டச் பண்ணோம். இந்த ரோலெக்ஸ் போகிறானே அவரு வாக்கிங் கூப்பிட்டு போகிறாரா இல்லை ரோலெக்ஸ் அவரை வாக்கிங் கூப்பிட்டு போகிறானான்னு தெரில. எங்கள் டேடி அந்த ஏர்போர்ட் இப்போ பெருசாகிறதுனால ரோடெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே மரம் 2 பக்கமும் ரைட் பண்ணவே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வந்து ரோடெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால மொத்த புளிய மரத்துலேயே எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி லைனாக ஒரு ஸ்டேஜில் ஒரு ரோட்டில் பார்த்தா இங்கேருந்து அந்த 100-200 மீட்டர்ஸ் 300 மீட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரீட்டாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ அதெல்லாம் போச்சு. இப்போ வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஏரியாவே மாறிடுச்சு. ஃபுல்லாக வெயிலாக. என்ன பண்ணுறது, டெவலப்மெண்ட்டு, ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், டிராஃபிக் கம்மியாகணும், இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். பட்டு சில நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மரத்தையே அப்படியே நோண்டி வேறு இடத்துல வைப்பாங்க. நம்ம ஊரில் அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். தெரில, செலவாகும்னு சொல்லி பண்ணுறது இல்லையா என்னான்னு தெரியல. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து கசப்பான விஷயங்கள் பண்ணி ஏற்றுக்கு தான் ஆகணும். இந்த 2 மரங்களும், அந்த மரங்கள்லாம் பார்த்தோன்னா தாத்தா முப்பாட்டாம் காலத்துலேருந்து இருந்திருக்கோம். அவங்களாம் வந்து அங்கே மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அது ஒரு இதுக்குள்ளே ஒரு பெரிய மெமரிஸ் இருக்கும்ல, அதெல்லாம் போயிருக்கும். ஃபுல்லாக விறகாக போயிடும். அண்ட் ஐ ஆஸ்க்ட் ஹிம் டு வெயிட் ஹியர் அண்ட் எஸ் ஹி இஸ் ஹியர். செல்லாக்குட்டி நிற்கிறோம். அப்பா வயசரே மூட பிடிக்கல அந்த அளவுக்கு. இப்போவே காலையில் 8 மணி செம்மையாகவே இருக்குது. லாஸ்ட் டைம் ட்ரையல் ரைடிங் வரும்போது இங்கே ரோடு இல்லை. இப்போ ஃபுல்லாக ரோடு போட்டிருக்காங்க. மாடுங்க டென்ஷன் ஆகாதுல்ல. வழி விடுங்கப்பா பட்டுக்கிட்டிங்களா. இதுக்கப்புறம் இப்படி தான் ப்ரோ இருக்கும். ஃபுல்லாக அப்படியே மலை மலையாக போயிட்டே இருக்கும். ஜவாத் ஹில்ஸு. ஆமாம், ஜவாத் ஹில்ஸுன்றது வந்து ஒரு ஹில்லு கிடையாது, ரேஞ்ச். இது ஈஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி. அது
அங்கங்கே ஒரு மலை ஏறி இறங்கி போயிட்டே இருக்கும். அங்கே நம்ம பார்க்குற அது ஜமுனாமுத்தூர், அதுவுமே பார்ட் ஆஃப் ஜவாத் ஹில்ஸ் தான், இதுவுமே பார்ட் ஆஃப் ஜவாத் ஹில்ஸ் தான். ஆனால் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே வித்தியாசம் இருக்கும். எல்லோரும் ட்ரையல்ஸு ஜவாத் ஹில்ஸ்னு அது மட்டும் தான் யோசிப்பாங்க, ஏன்னா அது மட்டும் தான் இதுவாகின்னு இருக்குது. லெட்ஸ் கோ. ABS ஆஃப், ஃபன் ஆன். கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும், மழை வந்திருக்கு போல். மண்ணெல்லாம் போட்டிருக்காங்க போல இருக்கே, ரோடு போட போகிறாங்க போலையே. நைஸ். ஆமாம், ஒரே அடியாக பிரேக் அடிச்சிட்டேன். தட்ஸ் ஓகே. சூப்பர். இல்லை ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைண்ணா. இல்லை தட்ஸ் ஓகே தான். இல்லை பரவாயில்ல இது. ஓகே. பரவாயில்ல, தேங்க்ஸ் ப்ரோ. அன்றைக்கை விட இன்றைக்கி முன்னே கொஞ்சம் லூஸாக இருக்குது. நானுமே வேணும்னே ஸ்கிட் அடித்தேன், பட் ஒரு ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ண முடியல. இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ட்ரையல் ரைடிங். ஃபுல்லாக போட்டிருக்காங்கப்பா மண், அதனால தான் ரொம்ப வழுக்குது. லாஸ்ட் டைமை விட நல்லா ரோடு போடுறாங்க போல். இதுதான் கற்றுக்கணும், எப்படி ஃபுல் மண்ணில் எப்படி ஓட்டுறதுன்னு. இந்த மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் டைம். இங்கேயும் போட்டிருக்காங்க, சரி பண்ணி போட்டிருக்காங்க நல்லாவே. க்ளவுஸ் எடுத்து மாட்டணும், மறந்துட்டேன் பாருங்க. ஸ்லோ பண்ண தேவையில்லை, பிரேக் அடிக்காமே அப்படியே திருப்பலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் கற்றுக்கணும்.
ஃபுல்லாகவே போடுறாங்க ரோடு. இதெல்லாமே சரி பண்ணிட்டாங்க. இது எல்லாமே சரி பண்ணியிருக்காங்க. நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் ப்ராப்பர் ரோடு இன் சம் டைம். தேர்ட் கியரில் ஏற்றிட்டுருக்கு. எவ்வளோ தூரம் ஓட்டுறோமோ அவ்வளோ தூரம் ஓட்டிட்டு அதுக்குள்ளே ஒரு ரூட் இருக்குது. Awesome! இது வந்து வீட்டிலேருந்து வர தண்ணி. நைஸ். காலையில் வந்தது நல்லது. ஓரளவுக்கு இங்கே சில்லுன்னு இருக்கு. இப்போ ப்ரோ ப்ரோ சாப்பிட்றீங்களா? இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம். கொஞ்சம் உள்ளே போகலாம். ரைட்டில் போயிட்டு காட்டுக்குள்ளே இறங்கும். அங்கே நின்றுக்கலாம்.
ஸ்கூலுக்கா? ஸ்கூல் மேலே இருக்கா ப்ரோ? மேலே இருக்கா? பீஞ்சமந்த சும்மா வண்டி ஓட்டலான்னு, ஆஃப் ரோடு ஓட்டலான்னு வந்தோம். எங்கள் பக்கம் இறங்கி கீழே போகுதுல, அந்த பக்கம் போகலான் இருக்கோம். எங்கே போகுது அது தெரியுமா? ரோடு சைடு, அதுக்கு தான் போகிறோம். சரி ப்ரோ, பார்த்து போயிடுவாங்க. பாய் பாய் பாய். பரவாயில்ல, ஸ்கூல் படிக்கும் போதே 220 வச்சுன்னுக்கிறீங்க. டுவெல்த்து முடிச்ச பிறகு தான் பைக்கே வாங்கினேன். 180லாம் அப்போ கெத்து. நான் 12th படிக்கும் போது 180 அப்பாச்சி. அப்போ 220 பல்சர்லாம் வந்துச்சு. பார்த்து பார்த்து ப்ரோ, வெட்டாக இருக்குது. கண்டிப்பாக வழுக்கி விடும். ஆமாம், வெட்டாக இருக்குது. தண்ணி நல்லா போயிருக்கு போல் மழையில். ரீசெண்டாக நல்ல மழை வந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி கேர்லெஸ்ஸாக ஓட்ட முடியாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். லோக்கல் பாய்ஸ்க்கே தெரில பாருங்கள் இது எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. ரோடு நல்லா இல்லைன்றாங்க. ஸோ வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் சம்திங் தட் இட்ஸ் நாட் எக்ஸ்ப்ளோர்ட் yet. இந்த மண்ணெலாம் ரொம்ப ஈஸியாக வழுக்கி விடும். ஸோ கேர்ஃபுல்லாக ஓட்டணும். சைலண்ட்டாக இருக்குது பாருங்க. கத்த பைக். வாவ், எவ்ரி டைம் when I see the bike, வாவ் அப்படி சொல்லுவேன். அது நீங்கள் சொல்லலைன்னா தப்பான பைக் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். வேறு லெவல். ஆக்சுவலாக வந்து நான் அந்த கீழே விழுந்தது வந்து ஸ்லைட் பண்ணணுன்னு நினச்சேன். ஸ்லைட் பண்ண பிறகு ஓரளவுக்கு அந்த மண் லூஸாக இருந்ததுனால நான் கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டேன். அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணவே இல்லை. ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணி தான் நின்றுருப்பான். நான் ஃப்ரண்ட் பிரேக் லைட்டாக அது ஸ்கிட் ஆகுமோன்னு நினச்சிட்டு, ஏபிஎஸ் இருக்கதே மறந்துட்டேன். அதுக்கு ஸ்கிட் ஆகுமோன்னு நினச்சிட்டு அப்படியே யூஸ் பண்ணாமையே அப்படியே சரி ஓகே கீழே போட்டுலாம் அப்படியே விட்டேன். மற்றபடி அது நல்லா தான் இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்ன பேக்லேருந்து ஒரு 360 எடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் அந்த ஷாட்டு. பட் எனிவே, ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்கு. ஸோ மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில் சாப்பிட போகிறோம். அண்டு இது வரைக்கும் ரைடு நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் என்னென்னா மழை வந்தது, சேராக இருக்குது. லாஸ்ட் டைமை விட இந்த டைம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். பட்டு மேனேஜபிள் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இது வந்து போகிறது வந்து கீழே இறங்கி போயிட்டே இருக்கும். நான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போனேன், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த முறை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ரோட் கண்டிஷன்ஸும் பார்க்கணும். லோக்கல்ஸ் கிட்டே எங்கே போகுதுன்னு சொல்லி கேட்டேன். ஸோ அவங்க கேட்டபோது அந்த பக்கம் ரோடு நல்லா இருக்காது ப்ரோ அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஐ எம் ரன்னிங் ஆன் ஸ்டாக் சிஎட் டயர்ஸு ப்ரோ. வந்து ரேஸ் அது என்ன பேர் ப்ரோ? ட்ரையலார் 150-ஆ 140-ஆ? 140 தான் நினைக்கிறேன். டியூப்லெஸ் தானே? டியூப்லெஸ் டயர். எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ்?
அவ்வளோதான் இருக்குது. பட் 4000 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். 4000 கிலோமீட்டர்ஸ் தான். அதுக்கு மேலே போகிறது இல்லை டயர். ஓகே. ஆனால் கிரிப்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ அந்த பைக் பார்த்திங்கன்னா 20,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. நிறைய இஷ்யூஸ் சொன்னார். இந்த மாதிரி இந்த போல்ட்ஸ்லாம் லூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் வந்தால் சரி பண்ணிக்கலாம் ப்ரோ. இமாலயன் வாங்கினதுக்கு நிறைய ரெக்ரெட்டே பண்ணலான்ட்ருப்பார். ஆனால் அது உண்மை தான். லாஸ்ட் வீடியோ புலுமலை வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் செம்ம வீடியோ. எனக்கு வீடியோ எடிட் பண்ண ரொம்ப பிடிச்சிது. நல்லா வந்திருக்கே வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் யூஷுவல் பெருசாக சப்போர்ட் இல்லை. ஆனாலும் மனம் தளர மாட்டான் இந்த விஷால். திருப்பி வீடியோ போட்டுட்டு தான் இருப்போம். பட் சப்போர்ட் பண்ண கொஞ்சம் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் தாடி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணேன். பட் அது வந்து அங்கிள் மாதிரி மாற்றிடுச்சு. கொஞ்சம் வளரத்துக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் திருப்பி. ஆக்சுவலி விழுந்ததுக்கு இன்னொரு காரணம் அந்த சியர் டயர் தான் சொல்லுவேன். ஐ மீன் நானும் தப்பு பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல, டயர் மேலே ப்ளேம் பண்ணல. பட் ஸ்டில் இந்த டயர் வந்து இந்த மாதிரி லூஸ் சர்ஃபேஸில் வந்து நல்லா க்ரிப் இல்லைன்னு சொல்லி நிறைய ரிவ்யூ இருக்குது. அது உண்மை தான். அதுவும் ரோட்டில் கொஞ்சம் அந்த மண்ணில் போய் நீங்கள் விட்டிங்கன்னா இங்கே அப்படியே தள்ளி விட்டுரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அந்த கார்னரிங்க்லாம் நல்லாயிருக்கு. நல்லா ஒரு ஆல்ரவுண்டட் டயர் தான். பட்டு இந்த மாதிரி லூஸ் சர்ஃபேஸ்னு வரும்போது மட்டும் தள்ளி விட்டுரும். இவன் எப்படி இருக்கான்னு தெரியல. இவன் நல்லா இருக்கான்ற மாதிரி தான் சொன்னாங்க ட்ரைலர். ஆனால் என்ன சீக்கிரம் தேஞ்சு போயிடுறான். இங்கே பாருங்கள், 6000 கிலோமீட்டர்ஸ் தான் போச்சு. சென்டராக போயிருப்பாருங்க. இப்போ இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ஸோ இங்கேருந்து எடுக்கிறது வந்து செகண்ட் பார்ட்டாக வரும். இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்றதெல்லாம் செகண்ட் பார்ட்டாக வரும். சீக்கிரமே போட்டுடுறேன். See you guys in the next one. Subscribe, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you guys in the next one soon. Bye.